ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 2 வேர்ட்ஸ் தான். அது என்ன 2 வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு சொல்லுங்க, பாருங்கன்றத நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இது ஷார்ட்டா தான் குடுத்துருக்கேன். இப்போ ஒரு 2, 3 வீடியோலாம் ஷார்ட்டா தான் போடுறேன். ஏன்னா லாங் வீடியோவா போட்டா நீங்க மெமரியில வச்சுக்கிறது கஷ்டம். லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறீங்களான்னும் தெரியல. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்போக்கன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி கன்னடா கற்றுக்கணுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ சொல் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா? சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், பேச்சு வழக்கில். அதுக்கு அதாவது இது நம்ம சேம் ஏஜ் குரூப் கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்கிறது. அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹேலு கன்னடாவில். ஹேலுனா சொல்லு அப்படின்ற அர்த்தம். ஹேலு. அதே போல் சொல்லுங்கன்னுட்டு நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ஹேலி ஹேலி அப்படின்னு சொல்லலாம். ஹேலினா ரெஸ்பெக்டாக சொல்கிறது. நம்மளோட பெரியவங்களையோ இல்லைனா நம்மளோட இருக்கவங்கக்கிட்ட நம்ம ரெஸ்பெக்டாக பேசணும்னு நினைக்கும் போது ஹேலி அப்படி சொல்லலாம். ஹேலுன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேலுன்றத. நெக்ஸ்ட் நான் சொன்னேன், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் சொன்னேன்னும் போது நான்ன்றதுக்கு நானும், சொன்னேன் அப்படின்னும் போது ஹேலிதே. இந்த ஹேலிதே நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்கிறோன்னா ஹேல்தே. நானும் ஹேல்தே. ஹேலிதே தப்புனா அதுவும் தப்பு இல்லைங்க. நீங்கள் ஹேலிதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேல்தே ஞாபகம் வரலன்னா ஹேலிதேன்னா நான் சொன்னேன், ஹேலிதே ஹேலிதே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ சொன்னாய், நீ சொன்னாய் அப்படின்றதுக்கு நீனும் ஹேலிதே சேம் தான். நான் சொன்னேன், நீ சொன்ன அப்படின்றதுக்கு ஹேலிதே. அவ்வளோதான். இந்த ஹேல்தே ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஹேல்தே அப்படின்றது மறந்தாலும் ஹேலிதேன்றதை மறக்காதீங்க. நீனும் ஹேல்தேவும் சொல்லலாம், நீனும் ஹேலிதே ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது நீவு ஹேலிதிரி. இந்த ஹேலித்ரியை ஸ்போக்கனில் எப்படி சொல்லலான்னா ஹேலித்ரி ஹேலித்ரி. திரின்றத த்ரீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்னீங்கன்றதுக்கு ஹேல்தே, நீனு ஹேல்தே, நீனு ஹேல்த்ரி, இதெல்லாம் ஸ்போக்கனில் நம்ம சொல்கிறது. அடுத்து நாம் சொன்னோம் அல்லது நாங்கள் சொன்னோம். நாம் சொன்னோம் அல்லது நாங்கள் சொன்னோம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே நாவோ ஹேலித்வி ஹேலித்வி அந்த கேப்பு விட்டுருக்கேன் பாருங்கள். ஹித்து மாதிரி சொல்லணும். அது ஹேலித்வி ஹேலித்வி. ஓகேங்களா? அது புரியணுன்றதுக்காக விட்டுருக்கேன். இது ரிட்டனில் ஹேலிதவு. அது ஸ்போக்கனில் பக்கத்தில் இருக்கிறது ஹேலிதவு. ஓகேங்களா? அவன் சொன்னான் அப்படின்றதுக்கு அவனும் ஹேலிதா, அவனும் ஹேலிதா. இந்த ஹேலிதாவை நம்ம ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம்? ஹேல்தா. அவனும் ஹேல்தா. இந்த அவனுன்றது கூட அவன் ஹேல்தா, அவன் ஹேலிதா அப்படின்னு சொல்லலாம். அவள் சொன்னாள் அப்படின்றத அவளு ஹேலிதலு. அவளு ஹேலிதலு ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம்? அவளு ஹேலித்லு, அவளு ஹேலித்லு, ஹேலித்லு ஹேலித்லு. ஓகேங்களா? அவர் சொன்னார், அவர் சொன்னார் அப்படின்றத அவரு ஹேலிதரு அப்படின்னு வரும். அவரு, அவருன்றதுக்கு அவரு, ஹேலிதரு அப்படி வரும். இந்த ஹேலிதரு ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம்? ஹேலித்ரு, ஹேலித்ரு. ஓகேங்களா? ஹேலித்ரு. அதே மாதிரி ஹேலித்லு, ஹேல்தா, ஹேலி த்வி, ஹேலித்வி, ஹேலித்வி அப்படி சொல்லலாம். ஸோ இந்த ஹேலிதவு ரிட்டன் ஃபார்ம், அதை விட்டுருங்க. ஸ்போக்கனில் யூஸ் பண்ணாதீங்க. நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் அப்படின்றத நானோ நோடிதே, நானும் நோடிதே. இந்த நோடிதேவை ஸ்போக்கனில் எப்படி யூஸ் பண்ணலான்னா நோட்தே. அங்கே ஹேல்தேனும் இங்கே நோட்தே. அங்கேயும் சேம் தான், இங்கேயும் சேம் தான். அந்த நோடிதே, நோட்தே, ஹேலிதே, ஹேல்தே. நீ பார்த்தாய்,
நீ பார்த்தாய் அப்படின்றதுக்கு ನೀನು ನೋಡಿದೆ. இந்த ನೋಡಿದೇவை ನೋಡ್ದೆ, ನೀನು ನೋಡ್ದೆ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ನೀನು ನೋಡಿದೆ அதை வந்து ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம்? ನೋಡ್ದೆ. அங்கேயும் அதே தானே வந்துச்சு. நானுன்றதுக்கும் நீன்றதுக்கும் ஹேல்தே தான் சேமாக வந்துச்சு. இங்கேயும் ನೋಡ್ದೆ அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு ನೀವು ನೋಡಿದ್ರಿ. இந்த ನೋಡಿದ್ರಿயை எப்படி சொல்லலாம்? ನೋಡಿದ್ರಿ, ನೋಡಿದ್ರಿ, ನೋಡಿದ್ರಿ அப்படின்னு ஸ்போக்கனில் யூஸ் பண்ணலாம். அங்கே என்ன பண்ணோம் நம்ம? ಹೇಳಿದ್ರಿ, ಹೇಳಿದ್ರಿ அப்படி யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அடுத்து நாம் பார்த்தோம், நாங்கள் பார்த்தோம் அப்படின்றதுக்கு நாம்ன்றதுக்கு நாவு, பார்த்தோம் அப்படின்றதுக்கு நாவு ನೋಡಿದ್ವಿ, நாவு ನೋಡಿದ್ವಿ. ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அங்கே கேப் விட்டுருக்கேன். ನೋಡಿದೆವು அப்படின்றது ரிட்டன் ஃபார்ம், ನೋಡಿದ್ವಿ, ನೋಡಿದ್ವಿ அப்படின்றது ஸ்போக்கன் ஃபார்ம். ಕೇಳಿದ್ವಿ அப்படின்னா அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ನೋಡ್ದೆ, ನೋಡಿದ್ರಿ, அடுத்து வந்து ನೋಡಿದ್ವಿ இதுதான் ஸ்போக்கன் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து அவன் பார்த்தான் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, அவன் பார்த்தான் அப்படின்றதுக்கு அவனும், பார்த்தான் இது வந்து பார்த்தான் ஆண்பாலை குறிக்கிறதால நோடிதா, அதாவது நம்ம வந்து சிங்குலரில் யூஸ் பண்ணுறோம். நோடிதா அதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இல்லாமல் யூஸ் பண்ணுறதால நோடிதா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அவள் பார்த்தாள் அப்படின்றதுக்கு அவளு நோடிதலு, நோடிதலு இது ஸ்போக்கனில் நோட்துலு, நோட்துலு அப்படி சொல்லலாம். அவர் பார்த்தார், அவர் பார்த்தார் அப்படின்றதுக்கு அவரு நோடிதரு, அவரு நோடிதரு. இதை வந்து ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம்? அவரு நோட்த்ரு, அவரு நோட்த்ரு. அங்கே என்ன பார்த்தோம்? ಹೇಳಿದ್ರು, ಹೇಳಿದ್ರು. இங்கே நோட்த்ரு. அண்டர்லைன் பண்ணுற பாருங்க. நோட்தா, நோட்த்லு, அடுத்து நோட்த்ரு. இது எல்லாமே ஸ்போக்கன் ஃபார்ம் தான். ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். சொல்லுன்றதுக்கு ஹேலு, சொல்லுங்கன்றதுக்கு ஹேலி, நான் சொன்னேன்றதுக்கு நானும் ஹேல்தே, நீ சொன்னாயின்றதுக்கு நீனு ஹேல்தே, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்கு நீவு ஹேல்த்ரி, நாங்கள் சொன்னோம்ன்றதுக்கு நாவு ஹேல்த்வி, அவன் சொன்னான்ன்றதுக்கு அவனும் ஹேல்தா, அவள் சொன்னாள்ன்றதுக்கு அவளு ஹேலித்லு, அவர் சொன்னார்ன்றதுக்கு அவரு ஹேலித்ரு. நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்தேன், நானும் ನೋಡ್ದೆ, நீ பார்த்தாய், நீனு ನೋಡ್ದೆ, நீங்கள் பார்த்தீங்க, நீவு ನೋಡ್ದ್ರಿ, நாங்கள் பார்த்தோம் அல்லது நாம் பார்த்தோம், நாவு ನೋಡ್ದ್ವಿ, அவன் பார்த்தான், அவனு ನೋಡಿದா அல்லது அவனு ನೋಡ್ದா, அவள் பார்த்தாள், அவளு ನೋಡ್ದ್ಲು, அவர் பார்த்தார், அவரு ನೋಡ್ದ್ರು. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.